வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ஒட்டுமொத்த இந்தியாவை உலுக்கிய ஒரு செய்தி என்றால் 9 வயது சிறுமியை கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பாண்டிச்சேரியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது. இந்த செய்தி அவங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால இந்த மாதிரி தகவல்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். புதுவையில சிறுமியின் உள்ளுறுப்பு தையல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு பகிரங்க தகவல் கிடைத்துள்ளது. பால் பற்கள் கூட விழுந்திருக்காதா? புதுச்சேரியில் காணாமல் போன 9 வயது சிறுமி கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவரது பிரேத பரிசோதனை முடிகள் வெளியாகியுள்ளது. அதிலும் குழந்தையின் உள்ளுறுப்பில் அதிக காயங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் முதியால்பேட்டை சோலை நகர் பாடசாலை வீதியைச் சேர்ந்த ஓட்டுநருக்கும் 9 வயது ஒரு மகள் இருந்திருக்காங்க. அவங்க அங்குள்ள பள்ளியில 5ஆம் வகுப்பு படித்து வந்திருக்காங்க. கடந்த 2ஆம் தேதி சிறுமி அவரது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில திடீரென அந்த சிறுமியை காணவில்லை. பெற்றோரும் விளையாடிவிட்டு வீட்டுக்கு வரும் சிறுமியை இன்னும் காணவில்லை என்பதால் அக்கம் பக்கத்திடம் தேடி பார்த்திருக்காங்க. ஆனாலும் சிறுமி கிடைக்காததால் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் சிறுமியை காணவில்லை என புகார் அளித்திருக்காங்க. இதையடுத்து போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தாங்க. அதுல அந்த சிறுமி எங்க நடந்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதையடுத்து ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் இந்த சிசிடிவி காட்சிகள் போலீசார் ஆய்வு செய்தாங்க. ஆனாலும் சிறுமி குறித்து எந்த துப்பும் துலங்கவில்லை. நேற்றைய தினம் கூட 4 நாட்கள் சிறுமியை கண்டுபிடிக்கவில்லை என போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தாங்க. இந்த நிலையில சிறுமியின் வீட்டாருக்கு 100 மீட்டர் தொலைவில் ஒரு வாய்க்காலில் சாக்கு மூட்டை ஒன்று கிடைப்பதாக தகவல் கிடைத்தது. அந்த மூட்டையை திறந்து பார்த்தபோது சிறுமியின் கைகால் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டன. அந்த உடலை கண்டதும் அங்கிருந்த மக்களின் நெஞ்சே வெடித்த நிலையில் இருந்தது. பெற்றோர் கதறி துடித்தாங்க. இதையடுத்து அந்த சிறுமியினுடைய ஜிப்மர் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தாங்க. இந்த நிலையில பிரேத பரிசோதனையில சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உறுதியானது. மேலும் உள்ளுறுப்புகளில் காயம் ஏற்பட்டதாகவும் அந்த குழந்தையின் பிறப்பு உறுப்பில் தையல் போடப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்படுகிறது. கால்வாயிலிருந்து சிறுமியின் உடல் அழுகிய நிலையில் இருந்தது. தண்ணீரிலே இருந்ததால் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. சாக்கு மூட்டையிலிருந்து குழந்தையை எடுத்தவுடன் பெற்றோர்கள் கதிரடிப்படி தங்கள் குழந்தைகள் தான் என அடையாளம் காட்டினாங்க. சிறுமி ஐஸ்கிரீம் வாங்கி தருவதாக கூறி 2 கயவர்கள் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. 9 வயது சிறுமி என்பதால் அவருக்கு பால் பற்கள் விழும் வயது. அப்படிப்பட்ட பால் மனம் மாறாத பச்சை குழந்தையை சீரழிக்க அந்த கயவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமென உறவினர்கள் கோரிக்கை வைத்தாங்க. அந்த சிறுமிக்கு 2 மணி நேரமாக பிரேத பரிசோதனை நடந்தது. கைது செய்யப்பட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என பெற்றோர்களும் உறவினர்களும் கூறி வந்தாங்க. சிறுமியினர் குடும்பத்தினருக்கு நிவாரணமாக 20 லட்சத்தையும் முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். இந்த நிலையில சிறுமியின் தந்தை புதுவை முதல்வர் ரங்கசாமி சந்தித்த தலைமைச் செயலகத்தை சென்றாங்க. அங்கு முதல்வர்கள் ஏதேனும் உத்தரவாதங்களை கொடுத்தவுடன் சிறுமியின் உடலை நல்லடக்கம் செய்யப்படுமா இல்லையா, இந்த போராட்டம் தொடருமா என தெரிய வரும். சிறுமி கொலையில் கைதான கருணாஸ் கஞ்சா போதைக்கு அடிமையாகியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.